வெல்கம் டு தீதி சமையல். இன்றைக்கி சமையலில் ஒரு அரை மணி நேரத்தில் ரொம்ப ஈஸியாக சாஃப்டாக சுவையான ஒரு மைசூர் பாக்கு செய்ய போகிறோம். அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஒரு அடிகனமான பாத்திரத்தை எடுத்து அடுப்பில் வச்சுக்கோங்க. பாத்திரம் காஞ்சதும் 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நெய் நல்லா காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் 1 கப்பு கடலை மாவு, 1 கப்பு கடலை மாவை அதில் போட்டு நல்லா வறுத்துக்கணும். இந்த ஸ்டேஜில் அடுப்பு சிம்மில் வச்சுக்கணும். சிம்மில் வச்சுட்டு நல்லா கரிஞ்சிடாமல் மணம் வர வரைக்கும் வறுத்து விடுங்க. கலரும் சேஞ்ச் ஆகக்கூடாது, மணம் வரணும். வந்துடுச்சு. இப்போ எடுத்துருவோம். எடுத்து இதை சலிச்சிக்கலாம். இதில் போட்டு நல்லா சலிச்சிக்கோங்க, கட்டி இல்லாமல். இந்த வீட்டில் அரைச்சா கடல மாவு, அதனால் திப்பிங்க இருக்கும், அதனால் சலித்து எடுத்துக்குவோம். கட்டி கட்டியாக இருக்குல்ல, இதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக நல்லா சலிச்சு விட்டு எடுத்து வச்சுக்குவோம். இந்த கட்டியெல்லாம் நல்லா உடச்சி விட்டு சலிச்சுக்குவோம். இது பாருங்கள் எவ்வளோ திப்பு இருக்குது பாருங்கள். இதை எடுத்துகிட்டு போடணும். இப்போ இந்த மாவை ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கோங்க. 1 கப்பு கடலை மாவுக்கு 1 கப்பு எண்ணெய். எந்த எண்ணெய் வேணால் விட்டுக்கலாம். நான் கடலை எண்ணெய் விடுறேன். இதை மாவை வந்து கரைச்சிக்கணும். தண்ணியில் கரைக்கூடாது, அதனால் எண்ணெய் விற்று கரைச்சிக்குவோம். கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. நல்லெண்ணெயோ தேங்காய் எண்ணெயோ வேண்டாம். நல்லெண்ணெய் கொஞ்சம் சிறு கசப்பாக இருக்கும். இந்த தேங்காய் எண்ணெய் வாடை வரும், அதனால் அந்த 2 எண்ணெயும் வேண்டாம். மற்றபடி ரீஃபண்ட் ஆயில் இல்லை என்ன பிராண்ட் ஆயில் எதுவாக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. வச்சு இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும், அதனால் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்குவோம். ஊற்றி நல்லா கிளறி விடுங்க. இது தோசை மாவு பதத்துக்கு இருக்கணும். இதை நம்ம ஊற்றி கிளற கரெக்டாக இருக்கும். இதை எடுத்து வச்சுட்டு சக்கரை பாவு ரெடி பண்ணிக்குவோம். ஒரு வானலில் 1 கப்பு சக்கரை போட்டுங்க. உங்களுக்கு இனிப்பு அதிகம் வேணும்னா நீங்கள் 1.5 கப்பு கூட போட்டுக்கலாம். எனக்கு கொஞ்சம் கம்மியாக வேணும்னா நான் 1 கப்பு யூஸ் பண்ணியிருக்கேன். 1 கப்பு சர்க்கரைக்கு 1/2 கப்பு தண்ணி. நல்லா இதை கலக்கி விடுங்க. நல்லா கரையிட்டோம். கரைஞ்சி இது கொதிக்கணும். கொதித்து ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் கொதிக்க விடுங்க. நல்லா கரைஞ்சிட்டோம். இது கொதிச்சிடுச்சு. இப்போ ஒரு கம்பி பதம் வந்திருக்கான்னு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், ஒரு கம்பி பதம் வந்திருக்கு. இதுதான் சரியான பக்குவம். இந்த ஸ்டேஜில் தான் நம்ம இந்த மாவு ஊற்றுறோன்னா நம்ம மைசூர் பாக்கு கரெக்டாக இருக்கும், பர்ஃபெக்டாக. இந்த செஞ்சால் நம்ம கரைச்சி வச்ச அந்த இதை கடல மாவு கலவையை ஊற்றிடுவோம். இது எதுக்காக நம்ம கரைச்சி வச்சு ஊற்றுறோம்னாக்கா, இந்த கட்டி தட்டாமல் இருக்கிறதுக்காக தான் கரைச்சி வச்சு ஊற்றுறோம். உங்களுக்கு அப்படியே மாவாக போட்டு கிண்டினா கூட உங்களுக்கு கட்டி தட்டாதுன்னா நீங்கள் மாவாவை இந்த செஞ்சில் போட்டு கிண்டிக்கலாம். கரைச்சி வச்சு வேண்டியதில்லை. நல்லா கரைச்சி விட்டுணும். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம பாதி தானே ஊற்றணும் எண்ணெய், மிச்ச பாதி இருக்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுவோம். ஊற்றி நல்லா கிளறி விடுங்க. இந்த எண்ணெய்லாம் அது இழுத்துட்டு எண்ணெய் இல்லாத போது மறுபடியும் இருக்கிற இன்னும் கொஞ்சத்தையும் ஊற்றிக்குவோம். ஊற்றி இதே மாதிரி கிண்டிகிட்டே வாங்க. இந்த கலரும் சேஞ்ச் ஆகும், அந்த கொதிக்கும், அந்த பபுள்ஸ் மாதிரி வரும். அதுதான் பக்குவம். அது வர வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுகிட்டே இருங்க. சிம்மில் வச்சு அடி பிடிக்காமல் கிளறி விட்டுட்டே இருங்க. கை எடுக்காமல் நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆகி பபுள்ஸ் வந்துடுச்சு பாருங்கள். அது கரெக்டான பக்குவம். ரெடி ஆகிடுச்சு. இது இறக்கி வச்சுருவோம். ஒரு பிளேட்டில் நெய்யோ இல்லை எண்ணெயோ விட்டு தடவி வச்சுக்கோங்க. நல்லா தடவி விட்டுருங்க. தடவிட்டு அந்த மைசூர் பாக்கு கலவையை இதில் ஊற்றிடலாம். நம்ம எப்போ மைசூர் பாக்கு செஞ்சு சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டாலும் நம்ம வீட்டில் கடல மாவு அரைச்சி வச்சுருந்தா டக்குன்னு செஞ்சிடலாம். எண்ணெய் ஊற்றி ஒரு அரை மணி நேரம் தான் ஆகும் இது. இனி உங்களுக்கு ஸ்நாக்ஸோ ஸ்வீட்டோ சாப்பிட்ணும் போல் இருந்துச்சுன்னா ஸ்வீட் கடைக்கு போய் வாங்கி தான் சாப்பிட்ணுன்ற அவசியம் இல்லை. நாம் வீட்டிலையே ஈஸியாக ஹைஜீனிக்காக சுவையாக எப்படி செய்யலான்னு எங்கள் சேனலை பார்த்து செஞ்சுக்கோங்க. இது செட் ஆகுது. நல்லா செட் பண்ணி விடுங்க. ஏர் பபிள்ஸ் இல்லாமல் நல்லா லெவல் பண்ணி விடுங்க. ஆற விட்டுருவோம். நல்லா ஆறட்டும். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள். ஆறிடுச்சு. இப்போ துண்டு போட்டு எடுத்துக்கலாம். எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸ்க்கு துண்டு போட்டு எடுத்துக்கலாம். மைசூர் பாக்கு பல விதமாக செய்யலாம், பல விதத்தில். ஆனால் நம்ம சேனலில் குறைந்த செலவில் ஈஸியாக ஹைஜீனிக்காக சுவையாக எப்படி செய்கிறது தான் நம்ம கற்றுக் கொடுத்துட்ருக்கோம். இதே மாதிரி புது புது டிஷ்ஷுக்கள் உங்களுக்கு தொடர்ந்து வரும்.
நீங்களும் சேனலில் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது டிஷ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் அந்த டிஷ்ஷை குறைந்த செலவில் ஹைஜீனிக்காகவும் சுவையாகவும் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிக் கொடுக்குறோம். நீங்கள் அதை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு அதன் சுவை எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், சூப்பராக இருக்குது. இதை கவுத்து எடுத்துடலாம். பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கு வாயில் வச்சதுமே கரைஞ்சி போகும். உங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா மறுபடியும் கேட்பாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் குறைஞ்ச செலவில் இந்த மாதிரி மைசூர் பாக்கு அரை மணி நேரத்துலேயே செஞ்சிடலாம். பாருங்கள், எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும். கடையில் செஞ்ச மாதிரியே இருக்கும். இந்த டிஷ்ஷு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.